Hi friends, welcome back to my channel Cooking with Bhanu. எப்பவும் போல ஒரு டிஃப்ரெண்டான ஈஸியான ரெசிபி தாங்க. நெத்திலி குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்டான பெங்காலி ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக. இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ போல் நெத்திலி எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் போல் ஊற வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். சீ ஃபுட் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் 10-15 மினிட்ஸ் இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த டிஷ் ஆனாலும் செஞ்சிங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை அப்படியே வச்சுருங்க ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு. அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறத அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெப்பர், ஒரு கைப்பிடி அளவு முந்திரி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அந்த ஊற வச்ச நெத்திலியை நம்ம ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை மாதிரி இல்லாமல் ஒரு பெரட்டல் மாதிரி போட்டுக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா 2 பேட்சாக போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஈவனாக ரொம்ப கலந்து விடாதீங்க, நடுவில் லேசாக கலந்து விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஒரு பெரட்டல் மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயிலேயே நம்ம தாளிச்சுக்கலாம். இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த ஜூஸோட அந்த ஆயிலில் இறங்கியிருக்கும். அது கூடவே இன்னும் கொஞ்சம் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தாளிச்சுக்கலாம். ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் நம்ம அரைக்கிறதுக்கு, ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. தக்காளி நம்ம இதில் சேர்க்கலை. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது. வந்து சாதத்தை விட டிஃபனுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதோடனாலும் சூப்பராக இருக்கும். இடியாப்பம் ஆப்பமோடையும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் லேசாக ஒரு நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, அதிகமாக வேண்டாம். 1 டீஸ்பூன் போல் உப்பு, உங்களுக்கு பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் தனியா பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சாதத்துக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் டிஃபனுக்கு செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனை இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப கலந்து விடாதீங்க. நல்லா நீங்கள் அதில் சேர்க்கும் போதே நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் உடனே கலந்து விடாதீங்க. ஆல்ரெடி இதை நம்ம ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம். நல்லா வெந்திருக்கு. அந்த கிரேவியும் நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் மேக்ஸிமம் இருந்தால் போதும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது. நம்மளுக்கு ரொட்டீனாக செய்கிற அந்த மீன் குழம்பு இல்லை குருமா அந்த டேஸ்ட்டோட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்பம் இடியாப்பத்தோட ரொம்ப ஸ்பெஷல் காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு. சால்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
இப்போ ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும் உங்களுக்கு. இது கூட வேணும் அப்படின்னா நீங்கள் பாயில்டு பொட்டேட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பேபி பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு பொட்டேட்டோ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதோட சேர்த்துக்கலாம். இன்னொரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.